ஹாய் ஹலோ காய்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இப்போ நம்ம இதை லாகின் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் என்னென்னா கைட் ஆப்னால் அதை லாகின் பண்ணிக்கிடுவோம். லாகின் பண்ணிவிட்டு இன்றைக்கி மார்க்கெட் எப்படி போயிருக்கு அப்படிங்கிறத லைவில் பார்ப்போம். இன்றைக்கி பார்த்துக்கங்க, எனக்கு இன்றைக்கி இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு உடஞ்சிருக்கே தெரியாது. இருங்க ஒரு நிமிஷம். 177 ரூபா பக்கம் நம்மகிட்ட லாஸ்ட்டில் போய்கிட்டுருக்கு. பார்த்திங்கன்னா ஆர்விஎன்எல் கொஞ்சம் ப்ராஃபிட்டில் இருக்குது. இப்போ புதுசாக வந்து ஒரு 470 ரூபாயில் நான் திருப்பி ஆர்விஎன்எல் வாங்கினேன். ஐஓபி ஒரு நம்பிக்கையில் வாங்கி வச்சுருக்கேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லாவே போணுச்சு. பாருங்கள், மார்க்கெட் 86% மார்க்கெட் டவுன் அடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஒரு சப்போர்ட்டு. இது என்னென்னா ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இப்போ ஒரு ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் பண்ணுது. பாருங்கள், கீழே வந்துட்டு இந்த இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மேலே போய்ட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துருக்கு கீழே. இப்படி தான் மார்க்கெட் மூமெண்ட் ஆகும். எப்போதுமே மார்க்கெட் என்னென்னா நேராக போதா, நேராகவே போய்கிட்டு இருக்காது. எப்போதுமே மார்க்கெட் வந்து நேராகவே போய்கிட்டு இருக்காது. ஒரு ஏற்ற இறக்கத்தோடு இருக்கும். எப்படின்னா இப்படி ஏறுதா, இப்படி இறங்கும், இப்படி ஏறுதா, இப்படி இறங்கும், இப்படி ஏறுதா, இப்படி இறங்கும். ஒவ்வொரு தடவையும் நம்மளோட ஸ்டாப் லாஸை எடுத்துகிட்டு மேலே போக பார்ப்பாங்க. இப்படி ஏறி இப்படி இறங்கும். இது எல்லாமே ஒரு சப்போர்ட்டாகவும் பாருங்கள், இந்த லைன் எல்லாமே ஒரு சப்போர்ட்டாகவும், சாரி இது ரெசிஸ்டண்ட்டாக, இதெல்லாம் ரெசிஸ்டண்ட்டாகவும், இது வந்து கீழே உள்ளது வந்து சப்போர்ட்டாகவும் நேராக ஒரு லைன் ஃபார்ம் பண்ணும். இதுதான் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இதை வந்து சப்போர்ட் ரெசிஸ்டண்ட்லேயே நிறையா இது வச்சு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னு, டபுள் டேப் பேட்டர்னு, அந்த மாதிரி நிறையா பேட்டர்ன்ஸ் இருக்குது. அந்த பேட்டர்ன்ஸை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ போடவும் நான் ரெடி. இப்போ பார்த்திங்கன்னா லைவ் மார்க்கெட்டை வந்து இப்போ வந்து நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்போ வந்து நான் இதை பார்த்து ட்ரேட் பண்ணுறதா, இல்லை ஒரு ஆப்ஷன்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து தைரியமாக இதை பார்த்தே ட்ரேட் பண்ணலாம். எப்படின்னா அடுத்த மணியில் எடுத்துகிட்டு ட்ரேட் பண்ணுறவங்க இருக்காங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுக்கு மேலே உள்ள ப்ரைஸில் எடுத்துகிட்டு ட்ரேட் பண்ணுவாங்க, இல்லாட்டி கீழே உள்ள ப்ரைஸில் எடுத்துகிட்டு ட்ரேட் பண்ணுவாங்க. அதிகபட்சமாக நம்ம எப்படி எழுதுறோமா, அடுத்த மணி கீழே உள்ள ப்ரைஸில் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து அதிக ப்ராஃபிட். ஆனால் இப்போ நம்ம பையர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன்னா அவங்கள்ட்ட காசு கம்மியாக இருக்குது, அதனால தான் பை சைடே வர்றாங்க. பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மேலே இதுக்கு மேலே உள்ளதான் ஆப்ஷன்ஸை தான் வாங்கி அதுக்கு மேலே போட்டும் அப்படின்னு இது பண்ணுவாங்க. அது என்னென்னா அதிகபட்சம் லாஸ்ட்டில் போகிறது தான் வாய்ப்பு இருக்குது. நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு ரொம்ப ஒரு சைடு வைஸாக போயிருந்துச்சு. செல்லர்ஸ் நிறைய பேர் என்னென்னா கண்டிப்பாக ப்ராஃபிட் அதிகமாக பண்ணியிருப்பாங்க செல்லர்ஸு. பையர்ஸுக்கு நேற்றுக்கு நாள் இல்லை. அது நம்ம அன்றைக்கி சொன்ன மாதிரியே இங்கே பாருங்கள், நீங்கள் போய்ட்டு ஷார்ட்ஸில் பார்த்தா தெரியும். அன்றைக்கி நம்ம சொல்லியிருந்தோம் இது வந்து இப்படி தான் போகும், இப்படி போகும், இல்லாட்டி கீழே ஒரு லைன் போட்டிருந்தேன். கீழே இது ரெண்டு சைடில் எங்கிட்ட வந்து போகும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அன்றைக்கி பார்த்தா அதே மாதிரி போயிடுச்சு. சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் எப்படி வரையணும் அப்படின்னா ஒரு வீடியோ தனியாக கேளுங்க, அதை சொல்கிறேன். இதில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ பாருங்கள் 1 ஹேண்ட் டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன். இதில் பாருங்கள் டபுள் பாட்டம் நல்லாவே தெரியும். பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு டாப் பிடிச்சிட்டு திருப்பி கீழே வந்து இங்கே ஒரு டாப் அடிச்சுட்டு இப்படி கீழே வந்துடுது. மேலே 2 டேப் பண்ணுறது தான் டபுள் பாட்டம். இது ரெண்டும் அங்கே பாருங்கள், இது ரெண்டுமே என்ன டபுள் டேப் பண்ணியிருக்கா, இது பேர் தான் டபுள் டேப். டபுள் டேப் பண்ணிவிட்டு இந்த பேட்டர்ன் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னா, செப்ரேட்டாக உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோ இதை பற்றி எனக்கு போடு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதை பற்றி நான் போடுறேன். இல்லை ஏதாச்சும் ஒரு டவுட்டு அப்படின்னா சொல்லுங்கள், அதை நான் க்ளியர் பண்ணுறேன். இதுதான் அதோட டபுள் டேப்போட இப்படி தான் போகும். இது எதுக்கு ஈக்குவலாக மூவ் ஆகும் அப்படின்னா, இந்த ரிங் இருக்குது, இந்த ஃபஸ்ட்டு மேலே ரெண்டும் டச் ஆகுதா,
இந்த இதுக்கும் அதே மாதிரி இது இந்த ஒரு டாப்பில் ஒரு நான்ச் ஒன்று இருக்குல்ல, ஊர்முனை மாட்டம், இதுக்கும் எவ்வளோ ஈக்குவலாக நகன்றிருக்கோ அவ்வளோ ஈக்குவலாக இங்கிட்டு நகடும். இந்த சைடு வந்து அவ்வளோ டிஸ்டன்ஸ் போகும். அதே மாதிரி ரீடெஸ்ட் கொடுத்தா தான் ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்குது, நம்ம இதுக்கு மேலே பை எடுக்கலாம் அப்படின்னு இங்கேருந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. இங்கே டபுள் டாப் பார்த்தோன்னே எடுக்கக்கூடாது. டபுள் டாப் உடச்சிட்டு கீழே வந்ததுக்கப்புறம் ஒரு ரீடெஸ்ட் கொடுக்கும், திருப்பி இதை வந்து தொடும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு என்ட்ரி இங்கே கொடுக்கணும். இங்கே தான் என்ட்ரி கொடுக்கணும், இங்கே கூட கொடுக்கலாம். இதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ட்ரி கொடுத்து இங்கே வரல போகணும். ஸ்டாப் லாஸ் வந்து இதை தான் வச்சுக்கணும். இவ்வளோ நேரம் நான் இந்த வீடியோ பார்த்தேன். உங்கள் எல்லாருக்கும் நன்றி. உங்களோட சேவிங்ஸும் உங்களோட சேர்ந்து வளர நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நிறைய கண்டென்ட் வரும். இது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, இந்த வீடியோவில் என்னென்ன குறைகள் இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.